சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு இப்போ இந்த விரதம் இருக்கிற நாள்ல, அதாவது இந்த 48 நாள்ல ஏதாவது ஒரு நாள் போலாமா? இல்ல இந்த 48 நாட்களுமே அந்த கடவுள போய் வணங்கணுமா? ஃபஸ்ட்டு விஷயம் இதில முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில இப்ப எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எல்லா திருவிழாக்கும் பேரண்ட்ஸ் போய் எங்க ஜென்ரேஷன் டைம் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கோயில்னா இருக்கா? அந்த இடத்துக்கு போனா என்ன சாப்பிட கிடைக்கும்? என்ன சுத்தி பார்க்கலாம்? எங்க படம் பார்க்கலாம்? அப்படி ஆயிடுச்சு. ஆனா, இதெல்லாம் கண்டிப்பா எல்லாருமே அவங்க பசங்கள கூட்டிட்டு போய் அந்த அம்பாள காட்டணும். ஏன் தெரியுங்களா? கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்றவ தான் கருமாரி. அந்த கருமாரியோட பார்வையில, அந்த மாரியம்மனுடைய பார்வையில 13லேருந்து 24 வயசு இருக்கக்கூடிய பெண்களை போய் நிக்க வைக்கணும். அவ நிக்கணும். அவ நிக்கும்போது அவ உடம்புல இருக்கக்கூடிய பிணியா இருக்கட்டும், அவ ஜாதக ரீதியா என்ன கர்மாவா இருக்கட்டும், மாங்கல்ய தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்லை குடும்பம் வாழ முடியாத தோஷம் இருக்கா, அல்பாயுசு இருக்கா, அப்படி அந்த அவ முன்னாடி போய் நிற்க வைங்க. அவள் அந்த ஒரு 2 செகண்ட் அவள் பார்வையில் நிற்கும் போதே எல்லாமே வீரியம் குறைஞ்சி போயிடும். அதுக்கு தான் அந்த காலத்தில் திருவிழான்னு வச்சது. ஏன்னா அந்த 4 முகூர்த்தத்தப்ப அந்த மண்ணை மிதிக்கணும், சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா இருக்கணும், அந்த தெய்வத்தோட அருளை பெறணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு ஒவ்வொரு திருவிழாக்கள் வச்சாங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.